கதை சொல்லிட்டா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க அண்ணா. நீ எல்லாம் பிக் பாஸ் ஷோலையா? என்ன விஷயம்? ப்ரோமோவில் பார்த்த இவர் சச்சு மத்ராசி. அவர் ஒரு ரேப்பர். ஏற்கனவே இந்த ஷோ புட்டுக்குச்சு. இப்போ ஒட்டிக்கிச்சின்னு இவர் ஏன் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு தானே கேட்குறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான தத்துவங்களை பாடுற இவர் ஒரு ரேப்பர். ஓ, நீங்கள் அடுத்த லைனை கேட்கலையா? அதை கேளுங்க. வடை, கடை, போண்டா, காண்டா. அடராடா. சரி, இப்போ ஒட்டிக்கிச்சின்னு விஜய் சேதுபதி கூட வந்து என்ன பண்ண போறாரு? ப்ரோமோ கிடைக்காம சும்மா பாட்டு ஏஐ வீடியோன்னு விட்டுட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி ஹோஸ்டா இருக்கிறது பிடிக்கலன்னு ரோஸ்ட் பண்ண இவரையும் கூப்பிடுறாங்களோ? அட, அனிருத் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ பெரிய ஆள் தான்ல. சச்சு, சாண்டி மாஸ்டர் எப்படி இந்த மாதிரி கலாய்ச்சி எல்லாரையும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாரோ, அந்த மாதிரி இவரையும் வச்சு பிக் பாஸை கலாய்ச்சி ஃபன் பண்ணா ஓகே. இல்லை, மக்களுக்கு விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பேசுறது பிடிக்கல, ரொம்ப பேச விடாமல் பண்ணுறாருன்னு போய் நீ அவர் கூட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ஷோவை இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கேட்டுற போகிறாங்க. நீங்கள் புதுசாக பண்ணுறேன்னு 2 வீடு ஆக்குனது, வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டது, பாத்ரூம்குள்ளே போய் ரோடு போட்டது, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒருத்தவங்க மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவரோட போயிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் நடந்துச்சு. அப்பாடா, ரிலீசிங் சூர்னு சொல்கிறத பார்த்தா அப்போ பாட்டு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.